Hi. Welcome to my kitchen cooking with Hema. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி சைவ மீன் கறி வைக்க போகிறோம். அதுக்கு வேண்டிய பொருட்கள்: சைவ மீன், வெங்காயம், தக்காளிக்காய், மிளகாய், கத்திரிக்காய், மீன், தக்காளிக்காய், அதுக்கப்புறம் கருப்பில், கொத்தமல்லி, இது எல்லாமே இதுக்கு வேணும், ஓகேவா? ஸோ மீனை நீங்கள் வெட்டிட்டு கழுவிட்டு, அதுக்கப்புறம் அதில் மஞ்சள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேப்பில் நீங்கள் காய்கறி எடுத்து வச்ச காய்கறி எல்லாத்தையுமே நறுக்கி ஒரு மங்கில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம வெட்டி வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸி குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதே போல் பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் கூட நான் எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் முழுசாக எடுத்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் நான் ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கிட்டேன். ஸோ வெண்டிக்காயும் எடுத்துக்கிட்டேன். வெண்டிக்காய் லாஸ்ட்டாக கறியில் போடுறதுக்கு மறந்துடாமல் மாங்காய் கறி மீன் கறி வச்சா மாங்காய் போட்டு பாருங்கள். அதோட சுவை எப்போ சொல்கிறதுக்கு நாக்கு அப்படியே ஊறுங்க, அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் மிளகாத்தூளும் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிட்டேன். நான் நார்மலாக அப்படி தான் செஞ்சுவேன். நான் சமைக்கும் போது எல்லாத்தையும் தேடிட்டு இருக்க மாட்டேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். புளி கூட நான் கரைச்சி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் கடுகு தாளிப்பு, அப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்ட பிறகு அதுலேயே பூண்டு, அப்புறம் பூண்டு, அப்புறம் மிளகாய், இஞ்சி பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளிக்காய், இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி பாருங்கள், கொஞ்சம் நிறமாக மாறுற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெட்டி வச்சிருந்த கத்திரிக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு கிண்டுங்க. அதுக்கப்புறம் கிண்டிட்ட பிறகு அப்புறம் நீங்கள் கரைச்சி வச்சுருந்தீங்களே மிளகாத்தூள் பேஸ்ட்டு, அதையும் போட்டு நல்லா கிண்டு பாருங்கள். மிளகா வாசனை போகிற வரைக்கும் கிண்டிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு தண்ணி, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நிறையா வேணுமா, கொஞ்சமாக வேணுமா, திக்காக வேணுமா, இல்லை தண்ணியாக வேணுமா, அது மாதிரி பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் பாயில் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பொரிச்சு வச்சுருந்தீங்களே சைவ மீன், அதை எடுத்து இதுக்குள்ளே இறக்கிடுங்க. டபாக் அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறதுக்கப்புறம் கொதி வருதானே பாருங்கள். கொதி வந்ததுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டு கிண்டிட்டு தேங்காய் பால் இருந்துச்சு, தேங்காய் பாலையும் கொஞ்சமாக அதில் ஊற்றி இன்னும் நல்லா பாயில் வர வரைக்கும் வச்சு, வெண்டைக்காய்களில் நம்ம வெண்டிக்காய் அந்த அக்காவை கொஞ்சம் கறிக்குள்ளே இறக்கிடுங்க. அக்கா கறியில் கொஞ்சம் பாயில் ஆகி அவங்களே வந்துடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா கிண்டிட்டு அதுக்கு மூடி போட்டு நம்ம எடுத்து வேறு இதுக்கு மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கீரை பரட்டுவோம். இதுதான் டடா நம்மளோட கீரை பெரட்டல். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதோட ரெசிபி நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். பட் இன்றைக்கி உள்ள வ்ளாகில் இதுதான் எங்கள் வீட்டுக்கு சமையல். இதை நல்லா சாப்பிட்டுட்டு என்னோடய அக்காவும் அண்ணனும் தூங்க போயிட்டாங்க. நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நான் என்னோட ரூம் கொண்டேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க.